ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெனரோமா ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் இடமான காட்ஸ் விண்டோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், காட்ஸ் விண்டோ பார்க்க போகிறோம். காட்ஸ் விண்டோ வந்து கிராஸ்கோப்பில் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன், டூரிஸ்ட் அட்ராக்ஷன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹை கிளிஃப் வித் ஓகே, எந்த சேட்டையும் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சைடில் போய் பூ பறிக்கிறது, அதை பறிக்கிறது, இதை பறிக்கிறது, எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், நம்ம வந்து இந்த காட்ஸ் விண்டோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் நடந்து போனோம். ஒரு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் சொன்னாங்கன்னா 80 ஸ்டெப்ஸ் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கட்டு இருக்குது போல், இதுக்கப்புறமா படிக்கட்டு தனியாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. நம்ம வந்து வெயில் தாங்காமல் தொப்பி, மாசான தொப்பிலாம் போட்டு வந்திருக்கேன். அந்த பக்கம் ரோடு போகுது, இந்த பக்கம் ரோடு போகுது. நம்ம இந்த ரோட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்பா, வெயில் தாங்காததுனால தொப்பி போட்டு ஃபுல்லாக மறைச்சிட்டு வர்றேன். அப்பயும் வெயில் தாங்கலை, ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. பாப்பா அதான் வந்துருச்சு பாருங்கள் படிக்கட்டு. இப்போ பாருங்கள், காட்ஸ் விண்டோ வந்து இப்போ இந்த பக்கம் போனோம். நம்ம போய் இப்போ காட்ஸ் விண்டோ பார்க்கலாம். அது போட்டிருக்காங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாரஸ்ட்டே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டோட வியூ எப்படி இருக்குங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். நேராக மேலே போனோம்னா ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கான். ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இருக்க வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் விண்டோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த காட்ஸ் விண்டோ இங்கே வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓ, உண்மையிலே சொர்க்கப்புருமி அந்த மாதிரி அப்படியே மேகம் பறக்கிறதும் இதுவாக இருக்கிறதும் செம்மையாக இருக்குங்க. கீழே வந்து ஃபால்ஸ் தண்ணி ஓடுற சவுண்டு வேறு கேட்குது. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு, சரியான வியூவாக இருக்குது. மொழி படிக்கட்டு வச்சுட்டானுங்க. இப்போ எத்தனை படிக்கட்டு ஏறி போகணுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80 படிக்கட்டுன்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை படிக்கட்டு போகணுன்னு தெரில. பார்க்க சவுண்டு பாருங்க, அந்த பூச்சி சவுண்டு எப்படி கேட்குது. அப்பா, ஏறினீங்கன்னா போயிடலான்னு சொன்னானுங்க. கடைசியில் கதை விட்டுருக்கானுங்க போல இருக்கு. ஏற்கனவே 80 படிக்கட்டு தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறேன். 100 படிக்கட்டு மேலே போயிட்டு இருக்குது. இது எப்போ போய் முடியும் தெரில. நம்ம ஒரு செமையாக இருக்குது. ஃபுல்லாக காடு, பயங்கர அடர்ந்த காடாக இருக்குது. பிரிட்ஜு போட்டு அழகாக பாத்வே போட்டிருக்காங்க. ஆனால் மேலெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே தெரில. பயங்கர செடி கொடியாக தான் இருக்குது. போங்க. ஃபைனலாக இவ்வளோ தூரம் கழிச்சிங்க, ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துக்கு. கிட்டத்தட்ட கீழே இருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஈஸியாக. அதில் படிக்கட்டு ஒரு 100 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது. அது இல்லாமல் இடம் ஏறி வர இடமே பயங்கர ஸ்லோப்பியான இடமா இருக்குது. பட் பயங்கரமாக இருக்குது. ஓ, ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது? சரியான கூட்டங்க. முன்னாடி பார்த்தா வியூ ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. பயங்கர ஃபாகியாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு ஃபாகு தான் பார்க்க முடியுது. அந்த ரெயின் ஃபாரஸ்ட் வழியாக வந்து மேலே வந்து அந்த காட்ஸ் விண்டோ வியூ பார்க்குறோம். கீழே ஒரு வியூ பார்த்தோம், அது ஃபுல்லாக வியூவாக விசிபிலிட்டி இல்லை. பட் இங்கே பாருங்கள், ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்குது பாருங்கள். பா, ஃபுல் மொப்பலாங்காவே தெரியுது. ஒரு ஃபுல் சிட்டியே தெரியுது இங்கே. அந்தளவுக்கு இருக்குது இங்கே. வேறு லெவலில் இருக்குது. என்ன கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பினாக்கிள் ராக் அப்படிங்கிற இடம் தான். இதுவும் வந்து பெனரோமா ரூட்டில் ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டு. இதுவும் கொஞ்சம் பாப்புலரான வியூ பாயிண்ட்டும் கூட. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பினாக்கிள் ராக் பார்க்க போகிறோம். இது வந்து கிராஸ்கோப் ரோடில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் வியூவிங் பாயிண்ட் இது. அதில் வந்து 3 பில்லர்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
நம்ம தான் 1 மணி வெயில் இப்படி வந்திருக்கோன்னு பார்த்தா நம்ம ரொம்ப நிறைய பேர் இருக்கானுங்க. ஏங்கப்பா இந்த வெயிலில் வந்து நேற்றுலாம் சரியான மழைங்க இந்த ஏரியாவில், இன்றைக்கி பார்த்தா சரியான வெயில். அப்பா பாருங்க, இந்த பினாக்கல் ராக் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நேச்சுரலாகவே அந்த மாதிரி கிரியேட் ஆனது. இது வந்து யாரும் மேன்மேடு மாதிரி கிடையாது, நேச்சரே அந்த மாதிரி தான் அது. ஸோ அதுதான் அங்கே அப்படி இருக்குது. கீழே பாருங்கள் தண்ணிலாம் போகுது, வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகுது, ஃபுல் க்ரீனரி, வேறு மாதிரியா இருக்குது வியூ பார்க்குறதுக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.